வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தமிழ்நாட்டோட முன்னாள் மாநில தலைவரா இருந்த நம்ம அண்ணாமலை இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புது கட்சிய ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காரு. அவர் இப்போ புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லியிருக்கார்ல, அந்த கட்சியில எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிறது ஏ டூ இசட் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவர் பாஜகல இருந்து பிரியறதுக்கு என்ன காரணங்கள்? என்ன ரீசன்னால அவர் பார்த்தீங்கன்னா பாஜகல இருந்து பிரிந்தார் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா ஏ டு இசட் அவர் பிரியறதுக்கு என்ன காரணம்? அதுக்கப்புறம் இந்த புதுசா அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காருல, அந்த கட்சியில எப்படி நம்ம உறுப்பினரா சேர்றது அப்படிங்கிற ஏ டு இசட் எல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோலயே நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி வாங்க இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட பாஜகவின் முன்னாள் மாநில தலைவராக இருந்த நம்ம அண்ணாமலை அவர்கள் இப்போ இந்த பாஜகல இருந்து முழுசா விலகிட்டாரு. அந்த அஃபிஷியல் நியூஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் புதுசாக பார்த்தீங்கன்னா கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் நம்ம அண்ணாமலை இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா இந்த 2025லேருந்து 2026 காலகட்டத்தில் அண்ணாமலை பாஜகவில் உள்ள இருந்தார்ல, அப்போ இருக்கும்போது சந்தித்த முக்கிய பிரச்சனைகளும் மற்றும் அவர் மீதான நடவடிக்கைகள் அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டாக நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டாப்பிக்கா அண்ணாமலை அவர்கள் ஒதுக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இப்போ இந்த டாப்பிக்கில் நம்ம இப்போ ஒவ்வொன்றா ஃபர்ஸ்டாக பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ அவர் கட்சியை விட்டு பார்த்தீங்கன்னா முழுசாக வெளியே வந்துட்டார். இதுக்கு அவர் இப்போ எதனால அவர் முழுசாக வெளியே வந்தார்னா, அவரது கடுமையான விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா கட்சி தலைமை அவரை கடுமையாக பார்த்தீங்கன்னா கண்டித்தாங்க. இப்போ அவர் இப்போ எதிர்கட்சியை பற்றி இப்போ ஏதாச்சும் பேசுவார்ல, அதை கண்டித்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மேலே இருக்கிற தலைமை பார்த்தீங்கன்னா அவரை கடுமையான இதாக பார்த்தீங்கன்னா வார்த்தையால் கண்டிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவரோட பொறுப்புகளையும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே கம்மி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இப்போ நம்ம பாயிண்டாக நம்ம ஃபர்ஸ்டாக பார்த்துடலாம். ஓகேங்களா? எதனால அவர் இப்போது கட்சி தலைமை எதுக்கு அவரை இப்படி பேசினாங்க அப்படிங்கிறத. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக திமுக மீதான தனிப்பட்ட விமர்சனம் சொல்ல முடியாது, கடுமையான விமர்சனங்கிறது பார்த்தீங்கன்னா திமுகவை பற்றி நிறைய வச்சிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இப்போ நம்ம பார்த்துடலாம். நம்ம முன்னாள் முதல்வர் ஆன நம்ம கருணாநிதி குறித்து மிகவும் சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பேசினதாக இருக்கட்டும் மற்றும் இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தினார். இவர் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா நம்ம கருணாநிதியை பற்றி இழிவான வார்த்தைகளும் சர்ச்சைக்குரிய வார்த்தைகளையும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா பாஜகவின் மூத்த கூட்டணியான நம்ம அதிமுக இருக்காங்களே, அவங்க பார்த்தீங்கன்னா கடுமையான அதிருப்தியை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருந்தாங்க. நீ எப்படி நம்ம கருணாநிதி இருக்கார்ல, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, இவரை பற்றி இப்படி பேசலாம் அப்படின்னு நம்ம அதிமுக சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை மேலே கடுமையான விமர்சனங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம பாஜகவோட மேலிட பொறுப்பாளர் இருப்பாங்களே அவங்கள்ட்டையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்டாக பார்த்தீங்கன்னா கூட்டணி தர்மத்தை மீறுதல். இவர் பார்த்தீங்கன்னா இந்த பாஜகவோட சில அணிகள் சில கட்சிகள் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருந்தாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமாக பாஜக கருதிட்டு இருந்தாங்க. இவரால் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியிலேருந்து விளங்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்தாங்க. அது என்னென்ன அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம பார்த்தலாம். அது எந்த கட்சி, எதுக்கு அவங்க விலகிறதுக்கு இவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காரணமாக இருந்தார் அப்படிங்கிறத இப்போ நம்ம செகண்ட் பாயிண்டில் பார்த்துடலாம். ஓகேங்களா? நம்ம பாஜக மேலிடம் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட உறவை மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா கருதிய எப்படி சொல்கிறது, இப்போ வர எலெக்ஷனில் நம்ம அதிமுகவோட ஒரு கூட்டணிங்கிறது பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு முக்கியமான ஒரு கூட்டணியாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருந்துட்டு வருது. ஆனால் நம்ம அண்ணாமலையின் பேச்சு கூட்டணிக்கு பார்த்தீங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்துவதா இப்போதைக்கு அமைஞ்சிட்டு இருந்துச்சு. இதனால பார்த்தீங்கன்னா மேலிடம் பார்த்தீங்கன்னா பாஜக மேலே பெரும் அதிருப்தியில் இருந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தேர்டு பாயிண்டா அதிமுகவின் கடுமையான எதிர்ப்புங்கிறது பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு இருந்துச்சு. எதனால கடுமையான எதிர்ப்புங்கிறது இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த தேர்டு பாயிண்ட்ல நம்ம இப்போ பார்த்துடலாம். நம்ம அதிமுக தலைவர்கள் குறிப்பாக இவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையின் மீது கடுமையான அதிருப்தியில் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தார். அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று
நம்ம எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா வலியுறுத்திங்கிறது நம்ம மேலிட பொறுப்புக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தார். இந்த நிலையில் கூட்டணி முறியும் அபாயம் பார்த்தீங்கன்னா இவர் அண்ணாமலையினால் நம்ம பாஜக பார்த்தீங்கன்னா உருவாயிட்டு இருந்துச்சு. இந்த 3 ரீசன்னால தான் நம்ம பாஜக மாநில தலைவரான நம்ம முன்னாள் பாஜக மாநில தலைவரான நம்ம அண்ணாமலை மேலே பார்த்தீங்கன்னா அவரோட கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா பெரும் அதிருப்தியில் எதுக்கு இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த 3 பாயிண்டில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போது அடுத்த நம்ம டாப்பிக்கில் பாஜக மேலிடத்தின் நடவடிக்கைகள் அவங்க என்னென்ன எடுத்திருந்தாங்க, அண்ணாமலை மேலே பாஜக மேலிடம் இருக்குல்ல அவங்க என்னென்ன நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். இப்போது அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இந்த விளைவாக ஒழுங்கு நடவடிக்கையாக அவரோட தமிழ்நாட்டு பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு மறுக்கப்பட்டது. இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு மாநில தலைவருக்கான அவரது பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் அவரது செயல்பாட்டுகளால் நிர்வாக ரீதியாக அவர் பார்த்தீங்கன்னா ஓரக்கட்டப்பட்டார் லாஸ்ட்ல. இப்போ இது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இவர் முன்னாள் தமிழ்நாட்டு பாஜக தலைவரான நம்ம அண்ணாமலை பிஜேபியிலிருந்து பிரிந்து வர்றதுக்கு காரணமாக இதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியா இருக்கட்டும் இல்லை நியூஸ்லேயே இருக்கட்டும் இதுதான் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ அவர் புதுசாக ஒரு கட்சிங்கர் ஆரம்பிக்க போகிறான்னு சொல்லியிருந்தால அதில் எப்படி நம்ம மெம்பர்ஷிப்பாக நம்ம சேர்றது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வீடியோவாகவே இந்த சைடில் உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளுங்கிறது ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் பார்த்தீங்கன்னா வி த லீடர் அண்ணாமலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைன்லேயே வி த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஜாயின் த மூமெண்ட் அப்படின்னு இருக்கும். இதில் இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7,50,638 பேர் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் இவர் எதுக்காக இது ஓப்பன் பண்ண போகிறாரு என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா A to Z எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேயே எல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் அப்படி படிச்சு பார்க்கணுன்னா நீங்கள் இதில் ஃபுல்லாக படித்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம அப்படியே நீங்கள் மேலே வந்தீங்கன்னா ஜாயின் த மூமெண்ட் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதில் உங்கள் மொபைல் நம்பருங்கிறது நீங்கள் போட்டுக்குங்க. ஓகேங்களா? இப்போது என்னோடய மொபைல் நம்பர் நான் இதில் போடுறேன். ஓகேங்களா? இப்போது இந்த மொபைல் நம்பர் நீங்கள் போட்ட உடனே இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடும். இப்போது இப்படி உள்ளே போன உடனே இதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் யுவர் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். இதில் நீங்கள் கிரெடிட் யுவர் அக்கௌண்ட்டில் உங்கள் ஃபுல் நேம், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் ஜெண்டரு என்ன உங்கள்கிட்ட ஏதாச்சும் மெயில் ஐடி இருந்துச்சுன்னா அந்த மெயில் ஐடி இங்கே கொடுத்துங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் கொடுத்துட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டு அதையும் கொடுத்துட்டு அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபிங்கிறது வரும். நீங்கள் இப்போது ஃபஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களே அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபிங்கிறது வரும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் கொடுக்கணும். அப்படி கொடுத்து முடிச்சோடனே உங்களுக்கான மெம்பர்ஷிப் அட்டைங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் கிரெடிட் ஆயிரும். உங்களுக்கு அந்த மெம்பர்ஷிப்போட அட்டை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் இங்கே மேலே கொடுத்துருப்பேன். நீங்கள் அதுவும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதை ஒன்று பார்த்தீங்கன்னா சேவ்னு கேட்கும், இன்னொன்று இல்லை வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் ஷேர் பண்ணுமான்னு கேட்கும். ரெண்டாவதாக நீங்கள் அப்படி இன்கேஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பினர் அட்டை இருக்குல்ல அதை நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா சேவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரியில் பார்த்தீங்கன்னா அது சேவ் ஆயிரும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ளே எப்படி போகிறது அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைடு வி த லீடர்ஸ் இருக்குல்ல இந்த வெப்சைட்டோட லிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அப்படி இன்கேஸ் யாராச்சும் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்குன்னு செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அதில் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியோ இருக்கும். அப்படி இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல அதோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா கீழே நான் கொடுத்துருப்பேன்.
இன்கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அது என்ன அப்படிங்கிறது கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்புங்கிறது நான் கமெண்ட் செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? இப்போது இந்த டவுட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கேள்விங்கிறது நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு கட்சிங்கிறது ஆரம்பிக்க போகிறார்ல, இந்த கட்சி எப்படி போகும்? இது பார்த்தீங்கன்னா வெற்றிகரமான ஒரு கட்சியாக இருக்குமா, இல்லை இந்த கட்சிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா கட்சி மாதிரி சும்மா நம்ம ஓப்பன் பண்ணோம் கூட்டணி வச்சோம் அப்படின்னு இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக உங்கள் கருத்து என்னவோ அதை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போங்க. சரிங்களா? சரி, இந்த வீடியோ பற்றின ஏதாச்சும் உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா அதையும் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குங்கிறது கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கே மிக்க நன்றி. உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.